Hi, hello, welcome back to Saudi Dudeners channel. First of all, எல்லாருக்கும் சாரி. ஏன்னா நிறைய பேர் வந்து சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் பற்றி ஒரு கிளியரான வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு வந்து லாங் வீடியோ மேக் பண்ண டைம் இல்லாதனால எங்களால் போட முடியல. இந்த வீடியோ எதை பற்றினா சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் பற்றி ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ப்ளஸ் அதில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு, ப்ளஸ் நாங்கள் என்னென்ன பண்ண மிஸ்டேக்கு எல்லாத்தையும் இதில் கிளியராக சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீவியஸாக நாங்கள் சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் லாஸ்ட்டாக நாங்கள் ரைட் பண்ணி அதை அட்டாச் பண்ணியிருந்திருப்போம். அது நிறைய பேர் கிளியராக இல்லை, டாபிக்ஸ் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணுற நோக்கமாக எங்கள் டியூட்னர் சார்பாக ஒரு பிடிஎஃப் ஒன்று, அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பிடிஎஃபாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நீடு, நீங்கள் யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ ப்ரோமெட்ரிக் எக்ஸாமுக்கு சபிஷ் ஆலோ டியூட்னர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கிறோம். நம்மளுக்கு எக்ஸாம்னாலே ஃபஸ்ட்டு போய் சஜஷன் தான் கேட்போம், ப்ரீவியஸாக யாரெல்லாம் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் மோஸ்ட்டாக சொல்கிறவங்க வந்து சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாம்னாலே கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஷின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி படித்து நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுத நம்மளுக்கு ஈஸி. நம்ம அதை கஷ்டம்னு நினச்சா நம்மளுக்கு கஷ்டம். 4 வருஷம் நம்ம என்ன படித்தோமோ நர்சிங்கில் அதே கொஷின்ஸு அதில் என்ன இருக்கோ அதை தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதனால் யாரும் எக்ஸாம் நினச்சி பயப்பட வேணாம். நல்லா உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதெல்லாம் கவர் பண்ணால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரும். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எக்ஸாம் சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் ஊர்லேருந்தே எழுதிட்டு வர்றது பெட்டரா இல்லை சவுதி வந்துட்டு எழுதுறது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை கேட்க போனால் ஊர்லேயே எழுதிட்டு வர்றது தான் பெட்ரு. ஏன்னா இங்கே நம்ம வந்துட்டு புது லாங்குவேஜு, புது கண்ட்ரி, புது பீப்புள்ஸு, அப்புறம் ஒர்க்கு 12 ஹவர்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் செல்ஃப் குக் தான் பண்ணிக்கணும். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் இருக்காது. அந்த கேப்பில் தான் நம்ம படிக்கவும் செய்யணும். அது நமக்கு பெருசாக டைமும் நமக்கு கிடைக்காது, படிக்கவும் முடியாது நம்மளால். அதனால் ஊரில் இருக்கும் போதே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டோன்னா நமக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் முடிஞ்ச மாதிரி. ஏன்னா இங்கே வந்து இருக்கவங்க ஐயோ எக்ஸாம்னா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. அதுலேயே நம்ம பாதி சிக்காயிடுவோம், பயந்துருவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஊர்லேருந்தே எக்ஸாம் எழுதிட்டு வரது தான் பெட்ரு. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. 8 மணி நேரம் கரெக்டாக தூங்குங்க. தூங்குனாலே நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்ம ஃபுல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நைட் வரைக்கும் உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். யாரும் அப்படி படிக்கவே வேணாம். ஏன்னா நம்ம அந்த இதுக்கு முன்னாடி படிக்காத அந்த 1 டேல 2 டேஸில் பெருசாக படிக்க போகிறதில்ல. ஸோ நல்லா தூங்குங்க. அப்புறம் எக்ஸாம் பிஃபோராக ஒரு 1 hour பிஃபோராகவே சென்டரில் இருக்கிற மாதிரி, எக்ஸாம் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்படி முடியல 1 hourக்கு முன்னாடியே போக முடியல அப்படின்னாலும் ஒரு 1/2 hourக்கு முன்னாடியாவது சென்டரில் இருக்க மாதிரி பாருங்கள். அங்கே போயிட்டு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஐயோ எல்லாரும் படிக்கிறாங்களே, நம்ம மட்டும் படிக்கலையே அப்படிலாம் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. ஒரு 1/2 hour அங்கே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்புறம் சென்டர் ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஐடி ப்ரூஃப் எதாவது கேட்பாங்க. இங்கே எக்ஸாம் எழுதணுன்னா இக்கமா அப்படி ஏதாவது கேட்பாங்க. ஊரில் எழுதுனா பாஸ்போர்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுத்தோன்னா அவங்க சொல்லிடுவாங்க. அந்த கோடெலாம் இருக்கும். ஏன்னா ப்ளூ, ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு அந்த மாதிரி கோடெல்லாம் இருக்கும். அவங்க நம்ம நேம் சொன்னோன்னா அவங்க நீங்கள் இந்த கோடு இந்த ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவாங்க. நம்ம அந்த ஃப்ளோருக்கு போய் ரீச் பண்ணிட்டோன்னா அங்கே வந்துட்டு நமக்கு வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். எப்படின்னா செக்கப், ஏதாவது பிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போனால் அங்கே பிட்டு எடுத்துகிட்டு போய் ஒன்றும் யூஸ் இல்லை, ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு கபோர்டு தனித்தனியாக கபோர்டு கொடுத்துருவாங்க. அதில் நம்ம மொபைலு ப்ளஸ் வேறு ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது போட்டு போனோம்னா அந்த கபோர்டில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். மொபைல்லாம் உள்ளே அலோட் கிடையாது. அதுக்கப்புறம் செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போயிட்டு இந்த ஐ ஸ்கேனு, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதை முடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த சீட்டு இந்த பிளேஸு தான் நமக்கு சொல்லிடுவாங்க. நம்ம போயிட்டு கண்டினியூஸாக அப்போ போய் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி அதுக்கு முன்னாடி என்னென்னா அதில் நிறைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்துட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணோம், அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ண தெரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். அதுலேருந்து அப்புறம் நீங்கள் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைமிங்குமே அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். டைமிங் மஸ்ட்டு, டைமிங் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை பிளாங்காக விடாதீங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா அதில் ஃப்ளாக் இருக்கும். அந்த ஃப்ளாக் வந்துட்டு லாஸ்ட்டில் அதை எல்லாத்தையும் எடுத்து விட சொல்லுவாங்க. ஃப்ளாக் செலக்ட் பண்ணால்
அதனால் அந்த ஃப்ளாகை நாங்கள் செலக்ட் பண்ணலை. சைடில் ஒரு ரைட்டிங் போர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த கொஸ்டின்ஸ் நம்பர் மட்டும் போட்டு நோட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு பின்னாடி டைம் இருந்துச்சுன்னா நமக்கு அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 4 hours எக்ஸாம் இருக்கும். அதில் இன்பிட்வீனில் 15 minutes பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கை நம்ம எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்காட்டியும் விட்டுடலாம். தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வராதிங்க. மஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ட்ரெஸ் வந்து கம்ஃபர்ட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக ஜீன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே 4 hours அந்த சேரில் உட்காந்து எழுதும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் லூஸ் தானே போட்டுக்கோங்க ட்ரெஸ் எல்லாம். நல்லா தூங்குங்க. ஏன்னா 4 hours சிஸ்டம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்கும், ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ நல்லா தூங்கினா மட்டும் தான் அங்கே போய் அந்த 4 hours தெளிவாக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு. நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, வெறும் தேரி மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாமா, இல்லை வெறும் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாமா, எக்ஸாமுக்கு 1 month முன்னாடியே படித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. தேரி ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ரெண்டுமே படிக்கணும். ஃபஸ்ட்டு தேரியை கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணாதீங்க, 4 ஆப்ஷன்ஸும் சேர்த்து ரீட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா ஃபாஸ்ட் ரீடிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு அதிகமாகும். ப்ளஸ் எக்ஸாமில் வந்து டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அப்புறம் என்னெல்லாம் ஆப் யூஸ் பண்ணி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுற ஆப் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் பாஸ் ஆகிடலாமா? இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி தான் நம்ம அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அதுவும் இந்த எக்ஸாமில் ஒரு அங்கம். அவ்வளோதான், அது மட்டுமே கிடையாது. வின்டரில் எக்ஸாம் புக் பண்ணுறவங்க முக்கியமாக ஜாக்கெட் எடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் ஃபுல் ஏசியில் இருக்கும். நம்மளால் குளிர் தாங்கவே முடியாது. அதில் வந்து எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். இங்கே வந்து நாங்கள் போன சென்டரில் எங்களுக்கு ஜாக்கெட் அலோவ் பண்ணாங்க. மோஸ்ட்லி சவுதியில் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் எப்படின்னு தெரியல. ஸோ எடுத்துகிட்டு போங்க. அப்படி உங்கள் சென்டரில் அலோவ் பண்ணலன்னா கபோர்டில் கூட வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் 4 hours எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு செஷனில் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறுபடியும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனு. ஃபஸ்ட்டு செஷனில் 2 hours 105 கொஸ்டின்ஸு. சேம் லைக் செகண்ட் செஷன்லேயும் 2 hours 105 கொஸ்டின்ஸு. அந்த ஃபஸ்ட்டு செஷனில் வந்துட்டு இப்போ 10 கொஸ்டினை விட்டுட்டோம், நம்ம 2வது செஷனில் அட்டன் பண்ணிக்கலாம்னா அது முடியாது. ஃபஸ்ட்டு செஷன் அந்த 105 கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு செஷனில் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அந்த பேஜ் க்ளோஸ் ஆயிரும். அதில் எதுவுமே செகண்ட் செஷனில் அட்டன் பண்ண முடியாது. அதனால் எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு வராதிங்க. லாஸ்ட்டு டைம் இல்லையா, எதையாவது ஒரு ஆப்ஷனையாவது கிளிக் பண்ணி வச்சுட்டு வாங்க. என்னடா எக்ஸாமுக்கு வந்து இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்களேன்னு நினைக்க வேணாம். இந்த எக்ஸாமோடைய வேல்யூ வந்து இங்கே எக்ஸாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுற நர்சஸ்க்கும் ப்ளஸ் சவுதி வரதுக்காக ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ வேல்யூவான எக்ஸாம், லைஃப் டிசைட் பண்ணுற எக்ஸாம்னு. கடைசி தீக்குச்சில் இருக்கிறதாவும் நான் முதல் தீக்குச்சிலே இருந்தால் பெட்டர் தானே. அப்புறம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டோம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட் எழுதினாலும் நமக்கு மணி வேஸ்ட்டு தான், ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்குள்ளே வளர்த்துக்காதீங்க எப்போவுமே. ஏன்னா நாங்களுமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டோம், 2வது அட்டம்ப்டில் தான் பாஸ் ஆனோம். இதில் என்ன ஒரு மிராக்கல்னா செகண்ட் அட்டம்ப்டில் 2 பேருமே சேம் மார்க். மொத்த கிளினிக்குமே கேட்டது ஃப்ரெண்டாக இருக்கலாம், இந்த அளவுக்குலாம் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டில் இருக்கவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, கோவொர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டோன்னு யாருமே இதுக்கப்புறம் பாஸே ஆக முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ப்ரோமெட்ரிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாத. டியூனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல், ப்ரிப்பேர் வெல். அண்ட் தென் உங்களுக்கு எங்களால் டிஎம் பண்ண முடியலன்னா, கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் டிஎம் பண்ண முடியலன்னா எங்களோட ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறோம், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.